ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பெண்ணை சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிங்கப்பெண்ணையில் ரொம்பவே மாசு காட்டியிருக்காங்க ஆனந்தினே சொல்லலாம். இப்போ நார்மலாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்க ஆனந்தி வந்து பார்த்திங்கன்னா செவரக்கோட்டை ஆனந்தியாக வந்துட்டு சிங்கப்பெண்ணையை ஜொலிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதுதான் வந்து கம்மிங் எபிசோடில் ரொம்பவே விறுவிறுப்பாக காமிக்கிருக்காங்க. ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படிங்கிற பாட்டை பாட்டி கருணாகரன் வந்து அவங்க இருட்டை வந்து வெளிச்சமாக்கிறதா நினச்சிட்ருக்காரு. ஆனால் எல்லாருக்குமே அவங்க பண்ணது வந்து வெட்ட வெளிச்சமே ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அவங்களுக்கு வந்து சரியான ஆப்பு காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கம்மிங் எபிசோடில் ரொம்பவே விறுவிறுப்பாக வந்து எடுக்க போகிறாங்க. உங்களுக்கு அவர் பாடினது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருணாகரனுக்கும் மித்ராவுக்கும் வந்துட்டு சரியான வந்து அடியே கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க. அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஹாஸ்டல் வார்டன் சொன்னதுனால கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் கில்லராக இருந்துட்டு அவங்கள வந்துட்டு பயங்கரமாக வந்து வில்லத்தனம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்கள வந்து லிஃப்டில் மாட்டி விட்டுட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே அப்போ தான் தெரிய வருது, எவ்வளோதான் கதவு தட்டுனாலும் செஞ்சாலும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு மித்ரா அப்போ தான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்துட்டு இது கண்டிப்பாக அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இவங்களும் தட்டி பார்க்குறாங்க, யாரும் திறக்கலை. அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் லைட்டர் வந்து ஆன் பண்ணி ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இதை வந்து வெட்ட வெளிச்சம் ஆகிற மாதிரி தான் அந்த பாட்டும் பாடியிருக்காருன்னே சொல்லலாம். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்கள பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ஷாக்கிங் ஆகுது. அவர் சும்மா இல்லாமல் ஷர்ட்டையும் கழட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்தவொடனே வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அவங்க இப்போ இவங்களை ஆனந்தியும் அன்பும் வந்து எவ்வளோ அவமானப்படுத்தினாங்களோ அதுக்கு ஈக்குவலான அவமானம் வந்து அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள பார்த்துட்ருக்காங்க. வந்து கடுப்பாயிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என்னை குத்தி பார்க்குறீங்க, குடஞ்சி பார்த்தீங்க, இப்போ என்னோட தன்மானத்திலே கை வச்சிட்டிங்களா, இன்னியெல்லாம் நான் சும்மா இருக்க மாட்டேன், செவரக்கோட்டை ஆனந்தினா யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரெண்டு பேரோட ஃபோன் எடுக்கும்போது அந்த ஃபோனில் ஏதாவது ஒரு தகவல் கிடச்சிருக்கா, அதை வச்சு ப்ரூவ் பண்ணலாமோன்னு எல்லாருமே நினச்சிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அவங்கள லிஃப்ட்டில் மாட்டி விட்றக்காக தான் இந்த பெரிய பிளானே ஆனந்தி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒன்றுன்னே சொல்லலாம். அவங்க வந்து லிஃப்ட்டில் மாற்றிக்கிருந்தாங்க. அவர் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா வந்துட்டு லிஃப்ட்டுங்கிறது கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்கும். ஆனந்தி அன்பு மாட்டியிருக்கிறது குடோன்லையாவது கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் இருந்தது. அதெல்லாம் தான் சொல்லிட்டு அவங்க புலம்பிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பாக அவங்க மாட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு வெட்ட வெளியாக என்ன ஆச்சு அப்படிங்கிறது அவங்க வாயிலேருந்தே வரும் தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா மகேஷும் அந்த டைத்தை பார்த்து என்ட்ரி கொடுக்குறாரு. கண்டிப்பாக ஆஃபீஸே அவங்கள சுற்றி இருந்து பார்த்துட்ருக்காங்க. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்டோட உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.